இந்த மாதத்துல கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புகிற மாதம் அவர் தீர்க்கதரிசனமாய் பேசி இருக்கிறார். சும்மா இல்ல, யாராலையும் நகற்ற முடியாத, யாராலையும் திறக்க முடியாத, யாராலையும் டர்ன் பண்ண முடியாத சில விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல கர்த்தர் திறந்து முடிப்பார், டர்ன் பண்ணி முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. இன்னைக்கு உனக்கு வர வேண்டிய வியாதி கர்த்தர் உனக்கு வர விட மாட்டார். உங்களுக்கு வர வேண்டிய இந்த பினான்சியல் லாஸ் வர விட மாட்டார். உங்களுக்கு வர வேண்டிய எவ்வளவு பெரிய பிசாச போட்ட தந்திரங்களும் வர விட மாட்டார். காரணம் கர்த்தர் சொல்றார், அது ஒன்றை வராது, அது ஒன்னு அணுகாது, நான் அதை வேற வழியா திருப்ப போறேன். தெற்கத்தி வல்லத்தை திருப்புவது போல கர்த்தர் இந்த மாதத்துல ஒரு சிறையிருப்பை திருப்புவார். நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். The Lord is gonna do some amazing and fantastic things in your life in this February. உங்களை சந்தோஷப்படுத்துற பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த பிப்ரவரியில செய்ய போறார். சும்மா நார்மலா ஆண்டவர் பெரிய விஷயத்தை செய்வேன்னு சொல்லல. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் because of this I am happy. இப்படி பிரதர் ஆண்டவர் என்னை சந்தோஷப்படுத்துவார். இவ்வளவு நாட்களா எந்த சிறையிருப்புல இருக்கிறீங்களோ, இவ்வளவு நாட்களா எந்த விஷயம் உங்களை நீங்க ரொம்ப நாள் போராடி ஆண்டவரே எப்பதான் இது ஒரு முடிவுக்கு வரும், எப்பதான் இந்த சிறையிருப்புல இருந்து நான் வெளியில வருவேன், கர்த்தர் சொல்றாரு இந்த மாசம் கர்த்தரே இறங்கி அந்த சிறையிருப்பெல்லாம் திருப்பி எந்த காரியம் உங்களுக்கு வர இருந்ததோ அதை நீங்க பார்க்க மாட்டீங்க. எந்த பிசாசு பிளானையும் கர்த்தர் உங்களை பார்க்க விட மாட்டார். எந்த சத்துருவின் போராயுதங்களும் உங்க மேல பட விட மாட்டார். எந்த சவுலின் அம்புகளும் உங்களை மேல எய்ய விட மாட்டார். ஆமென். எந்த ஆமானின் தந்திரங்களும் பழிக்க விட மாட்டார். எந்த பார்வனுடைய பின்தொடர்தலும் உங்களுக்கு வர விட மாட்டார். காரணம் அவரே உங்களை சந்தோஷப்படுத்த பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அடுத்த ப்ராபசி ரெண்டாவது எப்படி சந்தோஷப்படுத்தப்படாது தெரியுமா? சில காரியங்களை ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணி ரீசெட் பண்ணி, எல்லாருடைய போன்லயும் அந்த ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன தவறான செட்டிங்ஸை நம்ம மாத்தினாலும் அதை ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணா திரும்பி பழைய நிலைமைக்கே திரும்பி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் இது மட்டும் நடக்காம இருந்திருந்தா இவ்வளவு நேரம் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது, இந்த விஷயத்தை மட்டும் நான் இறங்காம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனைகளை நான் பார்த்திருக்க மாட்டேன்னு. நீங்க கர்த்தர் சொல்லாரு, கர்த்தருடைய கரத்துல இருக்கிற ஒரு ரிவர்ஸ் பட்டனை இன்னைக்கு ஆண்டவர் உங்க லைஃப்ல அதை கிளிக் பண்றார். அது ஒருவேளை உங்க பலவீனமா இருக்கலாம், உங்க வியாதியா இருக்கலாம். வியாதி வரத்துக்கு முன்னாடி உங்க சரீரம் எப்படி இருந்துச்சோ அதே போல ஒரு சிறு குழந்தையின் சரீரத்தை போல ரிவர்ஸ் பண்ண போற. இந்த கடன் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, அந்த ஒரு ரிவர்ஸ்க்குள்ள கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு போற. இந்த ப்ராப்ளம் உங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசுனீங்க, உங்க குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு பேசுனீங்க, அந்த நாட்கள்லாம் போயிருச்சுல. கர்த்தர் சொன்ன அந்த நாட்களை நான் திரும்பி வர பண்ணுவேன். I will reverse those days for you. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை அழுகையோட சில காரியங்கள் நீங்க விதைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ திரும்பி வரப்ப நீ அழுதுகிட்டு வரமாட்ட, நீ திரும்பி வரப்ப நீ புலம்பிட்டு வரமாட்ட, நீ திரும்பி வரப்ப அரிகளை சுமந்து அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட இந்த வருஷம் இந்த முக்கியமா இந்த மாசத்துல கர்த்தர் உங்க ஜெயத்தை மார்ச் 1 போட வைப்பாராக. ஆண்டவர் பெரிய நல்ல செய்திகளை உங்களை சொல்ல வைப்பாராக. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய மாசம் இந்த மாசம். ஏன்னா இது ஆண்டவர் கிரியை செய்கிற நாட்கள்ல நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒப்பிக்கிறாரு, அதுல சிறைப்படுத்தப்படுகிறாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் பாபிலோன்ல சிறைப்படுத்தப்படுகிறாங்க. 25,500 days ஒரே ரொட்டீன்ல இருந்தவங்கள கர்த்தர் ஒரே நாள்ல சந்திச்சு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் சிறையிருப்ப தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல திருப்ப. அவனால நம்ப முடியல. 25,000 நாட்கள் ஒரே ரொட்டீன்ல வாழ்ந்தவன், ஒரே விதமான பிரச்சனையை திரும்ப 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 பார்த்தவன கர்த்தர் சொல்றாரு, நான் உன் சிறையிருப்ப திருப்புவேன். தீர்க்கதரிசிகளை அனுப்பி கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, நான் உன் சிறையிருப்பை திருப்பி உன்னை விட்டு போன ஸ்தானத்துக்கு திரும்பி வர பண்ணி. இந்த மாசம் கர்த்தர் உங்க சிறையிருப்பை திருப்புறது உங்களால நம்ப முடியாத ஒரு டைம். சொன்னாலும் விவரித்தாலும்
நம்ப முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களை போல, யாரை நினைச்சு நீங்க துக்கம் கொண்டாடுனீங்களோ, யாருடைய வாழ்க்கை சிறையிருப்புல இருக்குன்னு நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணி ஜெபிக்கிறீங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாசத்துல கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை கேட்க பண்ணுவாராக. ஒரு துக்க செய்தி அல்ல, நல்ல செய்திய, ஒரு செலிப்ரேஷன் இந்த மாதத்துல கர்த்தர் உங்க காதுகளில் கேட்க பண்ணுவாராக. எந்த நபரை குறிச்சு நீ துக்கம் கொண்டாடினியோ அதே நபரை குறிச்சு நீ சந்தோஷப்படுகிற மாதம் இந்த மாதம். ஏன் இந்த சிறையிருப்பு வந்துச்சு? லோத் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு தப்பான சாய்ஸை சூஸ் பண்ணதுனால ஒரு சிறையிருப்புல அவனுடைய மொத்த காரியங்களையும் இழக்கிற. இந்த மாதத்துல நிறைய தீர்மானங்கள் எடுக்கிற நேரம் வரும். ஆனா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா டிசிஷன்ஸ் எடுக்கணும். You should take your decisions very wisely. Many opportunities will come to take a strong decisions. உங்க தலையெழுத்தையே அந்த டிசிஷன்ஸ் மாற்றும். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி எப்படி இருந்துச்சுன்னா கர்த்தரோட தோட்டம் போல இருந்துச்சு. ஆனா கர்த்தரோட தோட்டம் இல்லை. வெளி தோற்றத்தை வச்சு சில விஷயங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா இந்த மாதத்துல அது தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஆண்டவர் உங்களை முன்கூட்டி எச்சரிக்கிறாரு. இந்த மாதத்துல தயவு செய்து கண்ணில் பார்க்கறத வச்சு முடிவு எடுக்காதீங்க, ஆண்டவர் பேசுறத வச்சு முடிவெடுங்க. எப்படி பிரதர் ஞானமா செயல்படுறது அப்படின்னா, சித்தத்துக்கு விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இஃப் யூ ஜஸ்ட் லீவ், ஆண்டவரே உங்க சித்தம், என்னோட ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை, எனக்கு இதுதான் நடக்கணும்னு கிடையாது, எனக்கு இதுதான் கிரைட்டீரியான்னு கிடையாது, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ. ஆனா நான் ஒன்று சொல்றேன், நீங்க அப்படி விட்டு பாருங்க, உங்க விஷ்லிஸ்ட்டை விட அதிகமா தி பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கும். ஆண்டவர் கொடுக்கிற எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு வழியும் உங்களுக்கு மைண்ட்ல டிஸ்டர்பன்ஸை கொடுக்காது. யூ வில் ஹாவ் அ பெர்ஃபெக்ட் பீஸ். ரெண்டாவது, குழப்பம் வராது. நோ மோர் கன்ஃபியூஷன். ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? நீ கிழக்கு போனீங்கன்னா நான் மேற்கு, நீ எங்கே போனீங்க, நார்த்து போனால் நான் சவுத்து போகிறேன், நீ ஈஸ்ட் போனால் நான் வெஸ்ட்டு போகிறேன், ஏன்னா நான் எந்த இடத்துல வச்சாலும் அவர் எனக்கு பெஸ்ட்டாக தான் கொடுப்பார். அப்படிங்கிறத விட்டு கொடுக்குற மனப்பான்மை எப்போ வருதோ அப்போ தான் நம்மளால ரைட் டிசிஷன்ஸை எடுக்க முடியும். நம்ம சில விஷயத்தில் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சில நேரங்கள் ஆண்டவர் ரெண்டாவது வாய்ப்பை கொடுக்குறப்ப முன்னாடி செய்த தவறை திரும்ப செய்யாதீங்க. When God gives you new beginning, don't repeat the same mistake you did before. கர்த்தர் சிறையிருப்பு திருப்பினா நடக்கும் முதல் காரியம், உங்க வாயை கர்த்தர் நகைப்பினால நிரப்புவார், நீங்க பேசுற விதத்தை மாத்துவார், சந்தோஷத்தினால நிரப்புவார். கர்த்தர் உங்களுக்கு சிறையிருப்பை திருப்புறப்ப நடக்கிற ரெண்டாவது காரியம், உங்களை சுற்றிலுமா இருக்கிற புறஜாதியார்கள், உங்களை சுற்றிலுமா இருக்கிற அன்பிலீவர்ஸ், ஆண்டவர் நம்பாதவங்கெல்லாம் உங்க லைஃப்ல கர்த்தர் சிறையிருப்பை திருப்புறதை பார்த்து அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஒரு குட் நியூஸ் சொல்றேன், ஆண்டவர் உங்க சிறையிருப்பை திருப்ப நீங்க தான் டாக் ஆஃப் த டவுனா வர போறீங்க. கர்த்தர் உங்க சிறையிருப்பை திருப்புறப்ப உங்களை குறிச்சு நிறைய பேரை கர்த்தர் பேச வைப்ப. உங்களை குறிச்சு எந்தெந்த சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப கேவலமா இலக்காரமா பேசுனாங்களோ அவங்களை கொண்டே, அவங்க லைஃப்ல ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியுமா, அந்த புள்ள பார்க்க தான் சைலண்டா இருந்துச்சு, என்னென்னலாம் கர்த்தர் செஞ்சாரு தெரியுமான்னு உங்களை குறித்து கர்த்தர் நற்சாட்சி கொடுக்க உங்களை சுற்றிலுமா இருக்கிற நபர்களை வச்சே கர்த்தர் பேச வைப்பார். அடுத்து கர்த்தர் உங்க சிறையிருப்பை திருப்புறப்ப கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துற பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து கர்த்தர் உங்க சிறையிருப்பை திருப்புறப்ப தர்க்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் இஸ்ரேல நார்த்லேருந்து ஈஸ்ட் வரைக்கும் வருகிற நதி வந்துச்சுன்னா வீடுகள்லாம் ஸ்பாயில் பண்ணும். அப்போ அவங்க ஜெபிப்பாங்க, ஆண்டவரே என் வீடெல்லாம் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் அந்த நேரத்தில் வெள்ளத்தை வேறொரு டைரக்ஷனுக்கு திருப்புவார். அதை வச்சுதான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவர் தெற்கத்தை வெள்ளங்களை வீட்டுக்கு வராமல் திருப்புனீங்களே, அதே மாதிரி என் சிறையிருப்பை திருப்புங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க சிறையிருப்பை திருப்புறப்ப யாராலையும் திருப்ப முடியாத சில காரியங்கள் எல்லாம் திருப்புவார். யாராலையும் நகற்ற முடியாத சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மூவ் பண்ணுவார். அடுத்து கர்த்தர் உங்க சிறையிருப்பை திருப்புறப்ப whatever you have sowed in tears, எதெல்லாம் கண்ணீரோடு விதைச்சீங்களோ அதெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கப்படும். அடுத்து கர்த்தர் உங்க சிறையிருப்பை திருப்புறப்ப அழுது கொண்டு போனவங்களை அறுத்த அரிகளை சுமந்து கம்பீரத்தோட ஒரு மார்ச் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் போட வைப்பார். ஓ, யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம், அவனுக்கு கர்த்தர் ரெட்டத்தனையாய் திரும்ப தந்தர்லினாரு. கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாத்திரப்ப எல்லாமே ரெட்டிப்பா திரும்ப கொடுப்பார். கர்த்தர் உங்க சிறையிருப்பை திருப்புறப்ப அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன், உங்கள் கண்கள் காண
நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாய்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் கண்கள் காண கர்த்தர் சிறையிருப்பை திருப்ப போகிறார். நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை தீவிரமா விடுதலையாக்க போகிறார். He is going to take it very serious about your deliverance. பெரிய பந்தி பெரிய காரியம் எனக்காய் செய்திடுவார்.